அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PNYS உடைய மெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான கவுன்சிலிங் வந்து அகைன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த PNYS உடைய கவுன்சிலிங் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் புரவி புயல் காரணமா பாத்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிட்டு மறுபடியும் இப்ப கண்டக்ட் பண்றாங்க. அதுக்குரிய நோட்டிபிகேஷன்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். நம்மளுடைய tnhealth.tngov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 செஷன் நடக்குது. செஷன் 1, செஷன் 2, செஷன் 3ன்னு அவங்க கட் ஆஃப் வைஸா ரேங்க் வைஸாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கட் ஆஃப் வைஸாவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கும் ரேங்க் 1ல இருந்து 99 வரைக்கும் நடக்குது. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டேயும் நடக்குது மொத்தமா. சோ அன்னைக்கு இருக்கிறவங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் அட்டெண்ட் பண்றவங்க நீங்க 6 to 7 AM குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500 rupees அங்க பே பண்ண வேண்டியது வரும். சோ அதனால நீங்க 6 o'clock அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய தெர்மல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் உள்ள அலோ பண்ணுவாங்க. அதனால நீங்க ஏர்லியரா போறது பெட்டரா இருக்கும். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா செஷன் ஸ்டார்ட் ஆகுறது 8 to 11 AM வரைக்கும் முடியும். ஆஃப்டர்நூன் செஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா 12 to 3 PM நீங்க 10 AM அங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி செஷன் 3 பாத்துக்கிட்டீங்கன்னா 2 to 3 PM நடக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் நடக்கிறது 4 to 7 PM நடக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு தெளிவா போங்க. ஒன்னும் பதட்டப்படாம. சோ இந்த ரேங்க் வைஸா அந்த டே கொடுத்துருக்காங்க. எங்க போகணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஆல் டேஸ் வில் பி ஹெல்ட் அட் செலக்ஷன் கமிட்டி ஆபீஸ், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசின் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 106 இந்த இடத்துல தான் நடக்குது. சோ ரிஜிஸ்டர் வில் பி க்ளோஸ்ட் ஷார்ப்லி அட் 7 AM கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செஷனுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் 6 AM அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி 11 AM வந்து ரெண்டாவது செஷனுக்கு, 3 PM வந்து மூணாவது செஷனுக்கு. ஸோ நீங்க ஏர்லியரா போயிட்டு உங்களுடைய அந்த எல்லாமே தெர்மல் ஸ்கிரீனுக்கும் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனை பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீகாஷன்ஸ் என்னென்ன செய்யணும் அப்படின்றது தெளிவா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அங்க போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றது பாத்துக்கோங்க. 500 rupees வந்து நீங்க கேண்டிடேட் ரெமிட்டன்ட் அமௌண்ட் ஆஃப் 500 வந்து ப்ராசஸிங் ஃபீ கட்டுவீங்க. இது எல்லாரும் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 10,000 rupees ஒன்னு கட்ட வேண்டியது வரும். 5,000 rupees. இந்த 5,000 rupees யாரு கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வாங்குறீங்க கிடைக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டால கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குது அப்படின்னா நீங்க 5,000 rupees பே பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? அல்லது கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் பினான்ஸ் காலேஜஸ்ல கிடைக்குது அப்படின்னா 10,000 rupees பே பண்ண வேண்டியது. சோ இந்த அமௌண்ட்டையும் நீங்க ரெடி பண்ணி கொண்டு போங்க. 5,000 அல்லது 10,000 ரெண்டுலயுமே ஏதாவது ஒன்னு வரலாம். அது அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், 11th மார்க் ஷீட் இருக்கணும். CBSE இருந்தா தேவையில்லை, பட் ஸ்டேட் போர்டா இருந்தா கண்டிப்பா இருக்கணும். ஹையர் செகண்டரி இப்ப 12th மார்க் ஷீட் இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இருக்கணும். பிளஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிபிகேட் should be produced from where the candidate undergoing course at present. சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல TC கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து வேற எங்கேயா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் ஏத்துக்குவாங்க. டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் இல்லைன்னா கூட. அடுத்து நேட்டிவ் சர்டிபிகேட் எல்லாருமே வச்சுக்கிறது பெட்டர். இப்போ அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க, பட் எடுத்துட்டு போயிருங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொண்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொண்டு போங்க. அதே மாதிரி இன்கம் சர்டிபிகேட் ஃபார் கேண்டிடேட் கிளைமிங் ஃபீஸ் எக்ஸப்ஷன் அப்படின்றது 8 lakh கீழே நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா SC STக்கு மெயினா தேவை. பின்னாடி பார்ப்போம் அது என்னென்ன ரீசன். அடுத்து பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் கண்டிப்பா யார் போனாலுமே கொண்டு போயிருங்க. பேரண்ட்ல வந்து மதர் ஆர் ஃபாதருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு ஏதாவது ஒண்ணு கொண்டு போயிருங்க. அங்க போயிட்டு பதட்டப்படுறத விட எல்லாத்தையுமே ரெடியா கொண்டு போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா நீங்க சென்னையில இருந்து போவீங்க, ஒரு சிலர் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு போவீங்க. ஸோ எதுனாலும் கொஞ்சம் மனசு கஷ்டம் வரக்கூடாதுக்கா எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. அதுக்குங்களா அந்த ஃபீஸ் சொல்லிட்டேன். அடுத்து பாத்துட்டீங்கன்னா கால் லெட்டர் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அது நம்ம இந்த வெப்சைட்ல TN Health வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த காலேஜஸ்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை பாத்துக்கோங்க. இங்க பாத்துட்டு போயிட்டு, ஏன்னா இது வந்து ஆஃப்லைன்ல கவுன்சிலிங் நடக்குது. ஸோ நீங்க போகும்போது உங்களுக்கு எந்த காலேஜஸ்ல வேகன்சி இருக்கு அப்படின்றது டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சேனல்ல டெய்லி பாருங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது. ஓகேங்களா? சரி. சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.